வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கான டெய்லி இன்ட்ராடே செய்யக்கூடிய லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில் கணக்கீடு மேக்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இதை பயன்படுத்தி நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய லெவல்ஸை அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு லெவலில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். அதன் மூலயமா நமக்கு வந்து நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இது வந்து எப்படின்னா, நம்ம எஃப்ஐஐ, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லாம் வந்து எந்த இடத்துல பை பண்ணாங்களோ அந்த இடத்துல நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. கரெக்டான என்ட்ரி அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட்டை நோக்கி கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிவிடுவோம், சரிங்களா? அதையும் அந்த எஸ்எல் என்ட்ரியில் எடுக்க தெரியலனா, நீங்கள் பிரேக் ஈவன் பாயிண்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா எஸ்எல் என்ட்ரியை ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஹிட் பண்ண வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே கைஸ், நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. என்ன மாதிரி மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம என்எஸ்சி வெப்சைட்டை வச்சு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து சிபி ரிசர்ச் பர்சன் கிடையாது. நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய அனலைஸ் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஓன் அனலைஸ் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப் லிங்க்கை கொடுங்கன்னு கேட்குறீங்க. இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கோம். இது எப்படி போகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் போட்டு இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் அது கீழே வந்து யூடியூப் அண்டு 5 லிங்க்னு இருக்கும், சரிங்களா? இந்த மோர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே வந்து இந்த இது தந்திருப்பேன், சரிங்களா? இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரும் தந்திருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து புதுசாக நம்ம ட்ரேடிங்க்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைன்னா அவங்களும் இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு. அதுக்கு கீழே இருக்கிற இந்த டெலகிராம் லிங்க்கு தான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். டெய்லி வந்து வீடியோ போட முடியலனாலும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துடுவேன். எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட் அப்படின்ற ஒரு என்னோடய ஓன் எஜுகேஷன் பர்பஸ் அனலைஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். பிடிச்சவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு இதை பற்றி முழுமையாக கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய இந்த நிஃப்டி, சென்செக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டியோட டேட்டாஸை வச்சு நம்ம வந்து எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் பண்ண தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,123 லெவலில் முடிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த காலத்தில் போயிட்டு நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு பக்கத்தில் வரும். இதை டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50 டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் அப்லோட் ஆகும். இந்த டேட்டாஸில் போய்ட்டு இந்த காலத்தில் நிஃப்டின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரி வந்து மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் காட்டும். உங்களுக்கு நிஃப்டி தேவைன்னா நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வாட்டியும் லோட் ஆகும், சரிங்களா? நிஃப்டிக்கு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் தான் செய்வோம். ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த எக்ஸ்பைரியோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை போடுங்க. போட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி முடித்ததும் ஆக்டிவ் கான்ட்ராக்டாக யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது வந்து காலா இல்லை புட்டா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் யார் இருக்கான்னு பாருங்கள். புட் ஆப்ஷன் தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன் 23,200. அதுக்கு கீழே யார் இருக்கா? 23,200 கால் ஆப்ஷன். நாளைக்கு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதல் 2 நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா
சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் 23,200. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒன்று அப்சைடில் போகிறதா இருந்தாலும் இந்த 2 பேரோட ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய ஆவரேஜ் வேல்யூவை கால் சைடில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோ வேல்யூ ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 23,255ன்றது ஒரு லெவல், சரிங்களா? அப்சைட் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி 23,200 கூட இந்த ஹை வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். ஸோ 23,374 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் ரேஞ்ச் என்ன அப்படின்றது தெரிய வரும். 471, 72, அதாவது 0.5 மேலே இருந்தால் நான் ரவுண்ட் வேல்யூ எடுத்துப்பேன், சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 133, 66 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 133 ப்ளஸ் 66 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 199, 200ன்னு வரும். ஸோ அப்போது 400ன்றதும் ஒரு முக்கியமான லெவல். ஸோ இந்த ரெண்டுத்தோட ஆவரேஜ் பாயிண்ட்டு 100. அப்போ 23,300 அப்படின்ற லெவலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸோட ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா 23,300 வரைக்கும் மேலே போவாங்க. ஒயிட் ரேஞ்சாக போனோம் அப்படின்னா 23,472 அப்படின்ற லெவல் வரைக்கும் போவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைட்லேயும் இந்த வேல்யூவை 23,200 கூட இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்க, 74 மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் கிடச்சிரும், சப்போர்ட் லெவல். அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்கள், ஹை வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். அதை பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி இந்த 100ன்ற ப்ரைஸை மைனஸ் பண்ணிங்கன்னா 23,100ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 23,100 இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவாங்க. ஒரு சப்போர்ட், அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒரு 23 பாயிண்ட் தான், சரியா? ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே வராங்கன்னா 100ன்ற இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 23,000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் லெவலை நோக்கி மார்க்கெட் வந்து போவாங்க. ஸோ அந்த இடத்துல போய்ட்டு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் எடுக்க ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் மேக்ஸிமம் ரேஞ்சு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ ஒயிட் ரேஞ்சை நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ ரெண்டும் காலன் போட்டு ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 272 கூட இந்த 55 அப்படின்ற வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 327ன்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த 327 கூட 23,200 மைனஸ் 327 மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஒயிட் ரேஞ்ச் 22,873. 22,873 அப்படின்றது மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே விழுந்தானா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், சரிங்களா? இந்த 23,000 சப்போர்ட்டை உடைச்சானா அதுக்கப்புறம் கூட நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். இந்த 120 பாயிண்ட் வந்து என்ன ஆகுறான், நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே போய் ரீடெஸ்ட் பண்ணால் சப்போர்ட் எடுத்து மேலே போவான். அப்படி இல்லாமல் கேப் டவுன் ஆகிறான் அப்படின்னா 23,000 உடச்சி கீழே வரான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணி கீழே ஒரு 200 பாயிண்ட் விடுவான். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்னேன். நம்ம சார்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன மாதிரி மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்றத பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம எப்போவும் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய இந்த ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியம்லாம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம லைவ் மார்க்கெட்டையும் சொல்லி தந்திருக்கேன். நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கி டவுட்லாம் கேட்டிங்க, கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் சொன்னது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொன்ன லெவல் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 23,300 புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், அவன் ஸ்ட்ராங்கர் அப்படின்றத இன்றைக்கி நான் வந்து இங்கே குவைத் டைம் படி 10:38க்கெலாம் சொல்லிட்டேன். 10:02 வச்சுக்கோங்க, 11:30, 12:30, 1 மணி போல் இந்தியா டைமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 23,500 புட் ஆப்ஷனும் 400 புட் ஆப்ஷன் 300 புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தெளிவாக அதே டைமில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த டைமில் வந்து
400 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருந்தான்னு பாருங்கள். ஒரு 209 ரூபாயில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ் வந்து இந்த 281 வரைக்கும் வந்துருந்தான். ஒரு 80 பாயிண்ட் வந்து சாலிடாக கிடைச்சது நமக்கு. அதே மாதிரி 300 புட் ஆப்ஷன் நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு 10:30 மணிக்கு மெசேஜ் பண்ணப்போ அவன் மார்க்கெட்டில் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இருந்தான். ஸோ நான் சொல்லும் போது 138 அந்த மாதிரி லெவலில் இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 200 கிட்ட வந்து வந்துட்டு ரிவர்சல் எடுத்துட்டான் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அந்த 138லேருந்து 200ன்றது கிட்டத்தட்ட ஒரு 58 பாயிண்ட் நமக்கு வந்து சாலிடாக கிடச்சிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் நல்ல ஒரு மூவு நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 23,200 புட் ஆப்ஷன் வந்து எஸ்எல் என்ட்ரி கிட்ட இருக்கான், அவனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் நல்ல ஒரு மூவ் வந்து நமக்கு கிடைச்சது. சரிங்களா? ஓகே, இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத இங்கே தான் புதிய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபோன் பண்ணி நிறைய நண்பர்கள் பேசுனீங்க, உங்கள் டவுட்டெல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து 1-to-1 கிளாஸ் எடுக்க சொல்கிறீங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னும் விருப்பப்படுறவங்க 1-to-1 கிளாஸ் எங்கன்னா வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாஸ் நல்ல முறையில் சொல்லித்தரேன். லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்கு வர முடியும். பட் ரிவென்ஸ் ட்ரேட் யாரும் பண்ணாதீங்க, அக்ரெசிவ் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கான லெவல் என்ன அப்படின்றத இங்கே பாருங்கள், தெளிவாக தந்திருக்கேன். ஒருவேளை புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 23,600ன்றது ஐடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா? இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இந்த 240க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னாலே அவன் ஃபர்தராக இந்த லெவல்லாம் போய் அச்சீவ் பண்ணிவிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓப்பன் ஆகும்போது கால் சைடில் ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, கேப் அப் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான்னா இவன் என்ன பண்ணுவான், இப்போது இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த சப்போர்ட் லெவல் கிட்டலாம் வந்துட்டான் அப்படின்னா 161 வந்துட்டான்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு அதுக்கும் கீழே 100 பாயிண்ட் விடுவான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லெவல். சரிங்களா? ஸோ இந்த லெவலில் வந்து அவன் வந்துட்டான்னா வீக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கான்றதை பார்க்கணும் நீங்கள். ஸோ யார் வந்து ஸ்டாப் லாஸ் லெவல் கிட்ட வராங்களா, இல்லை யார் பிரேக்கிங் பாயிண்ட் லெவல் கிட்ட இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், காலு இல்லைன்னா புட்டு. இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறோன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஓப்பன் ஆகிற இடத்துக்கு மேலேருந்து மார்க்கெட் வந்து இது வந்து ஓப்பனுக்கு மேலே வந்து ஒரு எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்க்கணும். ஸோ ஓப்பன்லேருந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி லோ எவ்வளோ வரும். ஸோ ஓப்பன்லேருந்து ஹை கம்மியாக இருக்குது, ஓப்பன் டு ஹை கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் வருவான். இது வந்து நிஃப்டி சார்ட் படி சொல்கிறேன், ஸ்பாட்லேருந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வச்சு சொல்லலை, இதில் பிரேக்கிங் பாயிண்ட் வச்சு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து லோ. ஸோ ஒரு நாளைய ரேஞ்சு இந்த ஹையும் இந்த லோவை பேஸ் பண்ணி தான் ஓப்பன்லேருந்து எவ்வளோ இருக்கான், ஸோ இங்கேருந்து எவ்வளோ இருக்கான். ஸோ இதுதான் வந்து ஒரு நாளைய ரேஞ்ச். சரிங்களா? இது மொத்தத்தையும் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 50 பாயிண்ட் அப்படின்னா இங்கே வந்து 100 பாயிண்ட். ஸோ ஒரு நிஃப்டியோட ஒரு நாளைய ரேஞ்ச் எவ்வளோ, 150 பாயிண்ட். சரியாக போச்சுங்களா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு 50 பாயிண்ட் தான் மேலே போனால் அங்கேருந்து கீழே வந்து திரும்ப இந்த 50 பாயிண்ட். ஸோ இந்த 50 பாயிண்ட் திரும்ப வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 150 + 50 200 பாயிண்ட். ஸோ ஒரு நாளைய ரேஞ்சு 150லேருந்து 200ன்றது சரியாக போச்சுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஓப்பன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஈக்குவல் டு நமக்கு வந்து லோ அப்படின்றது நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ஓப்பன் ஈக்குவல் டு லோவா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓப்பன் ஈக்குவல் டு லோ இல்லைனா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. ஓப்பன் ஈக்குவல் டு லோனா அந்த சைடு தான் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஓப்பன் ஈக்குவல் டு லோனா அவன் ஸ்ட்ராங்கு, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா அவன் மைனஸ், அவன் வந்து வீக்காக இருக்கான்னு அர்த்தம். ஸோ இது வந்து வீக்னஸ். இவன் வந்து ஸ்ட்ராங். சரிங்களா? ஸோ
ஸோ இப்படி தான் பார்க்கணும். அதே மாதிரி இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கானான்னு பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபோவ் அப்படின்னா இவன் ஸ்ட்ராங். இவன் இன்னும் வீக்காக இருக்கான் அப்படின்றத எப்படி பார்ப்பீங்க? ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ. ஸோ இவன் இப்படி இருந்தானா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருந்தான் அப்படின்னா இவன் வீக்னஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணால் தான் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அதே மாதிரி எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனால் பெரிய கேப் டவுன் ஆகிறான் அப்படின்னாலும் அதுவும் மைனஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேலே கேப் அப் ஆகிறான் அப்படின்னா அவன் வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம லெவல்ஸில் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண கற்றுக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கால் ஸ்ட்ரைக்கு எங்கே ஸ்பாட் ஓப்பன் ஆகிறானோ, ஸோ இங்கே தான் ஸ்பாட்டு. ஃபார் உதாரணத்துக்கு 23,100 ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னா 100 பாயிண்ட் மேலே நம்ம 100 பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க, இல்லை 50 பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் 100ன்ற லெவலை பேஸ் பண்ணி தான் 100 பிரித்து தான் நான் தருவேன். பட் நிஃப்டி 50ன்றதை 50 பாயிண்ட்டாக ப்ளஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ 100 பாயிண்ட் மேலே போகணுன்னா கால் சைடில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து ஒன்று எடுத்து கம்பேர் பண்ணுங்க. அவன் எங்கே இருக்கணும்? பிஇபிக்கு மேலே இருக்கணும். பிஇபிக்கு அபவ். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா அவன் எஸ்எல்க்கு அபவ் இருக்கும். எஸ்எல் அபவ் மஸ்ட் இருக்கணும், இல்லைனா பிஇபியை ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? இந்த 2 சினாரியோ இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று புட் ஆப்ஷனில் பிஇ சைடில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு வீக்காக இருக்கானான்னு பார்க்கணும். அவன் வந்து பிஇபி பிலோ வரானான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு எஸ்எல்ல பிரேக் பண்ணுறானான்னு பார்க்கணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட்டை வந்து அதாவது இவன் 23,100க்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது ஐடிஎம் ஸ்ட்ரைக் அப்படியே பார்த்தீங்கன்னா 23,000 இல்லைன்னா 22,900 கிட்ட இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இவனுக்கு எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா 23,300 அதே மாதிரி 23,200 இந்த பிஇ ஸ்ட்ரைக்கை நீங்கள் வந்து இப்படி 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும்போது ஓப்பன் ஆகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 பேருமே ஈவன் சிஇ அண்ட் பிஇ 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் என்ன மீனிங்கு? சைட்வேஸ். புரியுதுங்களா? 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அப்போவும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போவாங்க. சரிங்களா? 2 பேருமே கீழே இருந்தால் 2 பேருக்குள்ளுமே போட்டி நடக்குது. அப்போவும் வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி போட்டு மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜோலியை முடிச்சிருவாங்க. பட் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டோ இல்லை எஸ்எல் என்ட்ரியை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். 100% சக்ஸஸ். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது
நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட், ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன், ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிருக்க லெவல்லேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 23,100லேருந்து 150க்குள்ளேயே ஓப்பன் ஆகிறான்னா அப் சைடில் வந்து இதெல்லாம் ரிஜெக்ஷன் ஜோன் அப் டு 200 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணாலும் கீழே தான் வருவான். கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் இங்கே வந்து 23,063ன்றது ஒரு சப்போர்ட் லெவல். 70 சரிங்களா, 70 வந்து நேற்று இன்னைய லோ, அதுக்கு கீழே 63 லெவலில் இருக்குது. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த 100 பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகிறான். இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த லெவலு, சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி சின்ன கேப் டவுன் ஆகி இந்த இடத்துக்கிட்டேருந்து வரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். இதுவே பெருசு கேப் டவுன் ஆகி வரான் அப்படின்னா சைக்காலஜிக்கல் லெவலில் உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா மார்க்கெட்டு பெரிய கேப் டவுன் ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுன் வரான்னா கண்டிப்பாக இந்த பிஎஸ்ஐ லெவல் திரும்ப உடஞ்சதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். அதை உடைக்கிறதுக்கு திரும்ப சிரமப்படுவான். அவ்வளோ எளிதாக உடச்சி மேலே போக மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே உடஞ்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக திரும்பவும் கீழே சாலிடாக கண்டினியூவாக விழுவான். 22,967, 22,949, அது உடைச்சானா 912, 22,898, 22,879, 22,846, 22,839, 22,823, 22,819, 22,800. ஸோ ஒரு சில இடங்கள்ல இங்கே ரிவர்சல் போட்டிருப்பேன். கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த லைன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். எல்லாமே ஒரு சில இடத்துல ரிவர்சலான ஏரியா தான். பட் கண்டினியூவாக ஃபால் ஆக சான்ஸ் இருக்குன்றதுனால கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் எடுக்க மாட்டான். அதனால் ஃபால் ஆகிடுவான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப் சைடில் போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப் சைடில் வராங்கன்னா 200 வரைக்கும் தட்டு மாதிரி தான் வருவான். அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். ஸோ இதுவே வந்து சப்போஸ் வார் ஜோன்லேருந்து ஏதாவது வந்து பாசிட்டிவ் நியூஸோ இல்லை வந்து இப்போ நடக்கக்கூடிய வந்து கான்ஃப்ளிக்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா சடனாக கேப் அப் ஆகிறான் அப்படின்னா ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் கேப் அப் ஆகிறான் அப்படின்னா இந்த 200க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து 200ன்ற லெவலில் கண்டிப்பாக சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான். ஸோ அந்த சப்போர்ட்டை உடச்சி திரும்ப கீழே விழுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படி கேப் அப் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா 200க்கு மேலேருந்து லெவல்லேருந்து 275, 288, 307, இந்த 300, 307ன்ற லெவல் வந்து இந்த 288லேருந்து 300ன்ற லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டினியூவாக வந்து கால் சைடில் ஒரு பிக் மூவ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 360, 400, 432, 459, 488, 500ன்ற பிஎஸ்ஐ லெவல். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான லெவல்ஸு. ஐ ஹோப் இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. பட் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் தராமையே இருக்கீங்க. இப்போ லைவில் இருக்கீங்க. அதே மாதிரி டெலகிராம்லேயும் வந்து ஆக்டிவாக வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தரக்கூடிய ஃபீட்பேக் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். நிறைய நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ பல பேர் இதனால் பயனடைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் தந்திருக்கேன், 22,700 காலன் புட்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,600 காலன் புட் வரையும் தந்திருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,000 காலர் புட்டுலேருந்து கால் சைட்லேருந்து சப்போர்ட் எடுத்து வரான் அப்படின்னா இந்த 23,000 காலன் போட்டு ரொம்ப இம்பேக்ட் தருவாங்க. 23,100 காலன் போட்டு கால் சைடில் வராங்கன்னா 23,000, 23,100, 23,200, 23,300 கால் சைடில் இம்பேக்ட் தருவாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் வராங்க அப்படின்னா 23,600 புட் ஆப்ஷனு, 23,500 புட் ஆப்ஷனு, இதெல்லாம் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு, 23,400 புட் ஆப்ஷனு, 23,300 புட் ஆப்ஷனு, 23,200 புட் ஆப்ஷன். ஸோ இவங்க எல்லாமே ஒரு இம்பேக்ட் தருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச லெவல்லேருந்து பார்க்கக்கூடாது. நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறானோ அதுலேருந்து மேலே 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கீழே 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மினிமம் லாட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அக்ரெசிவாக வந்து யாரும் ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
நீங்கள் கற்றுக்காமல் லாஸ் பண்ணக்கூடிய காசை வந்து நீங்கள் வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன். சரிங்களா? நல்லா தெளிவாக சொல்லித்தரக்கூடிய என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணால் கற்றுக்கோங்க. பட் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஹார்ட் ஏர்னிங் பண்ணியே நஷ்டப்படாதீங்க. சரிங்களா? நாளைக்கு 23,000 பிஎஸ்சி லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் என்ன கண்டிஷன்றது இங்கே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபாலோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை ஸ்டாப் லாஸ் செட்டு விபிஎட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, ஸோ உங்கள்கிட்ட இப்போ வீடியோவில் என்ன லெவல் காமிச்சோனோ அதே லெவலை நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அப்சைட் லெவலும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுக்க முடியுதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், லேடிஸ், ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நண்பர்கள், இல்லைன்னா ரிட்டையர்ட் பர்சன் பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இதை பற்றி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த 9941886630 இந்த காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக கற்றுக்கலாம். லைஃப் லாங் உங்களுக்கு மறக்காது. ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ தெரியாமல் நம்ம பிளைண்டாக லாஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டு நம்ம ப்ராஃபிட்டில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டாலும் முறையாக கற்றுக்கோங்க. காசை தந்து வேற எங்கேயும் ஏமாறாதீங்க. சரிங்களா? மக்கள் ஏமாற ரெடியாக இருப்பாங்க. பகல் வேஷம் போகிறவனை நம்புவாங்க. நம்ம உண்மையை பேசி உண்மையாக வந்து எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீயாகவே சொல்லி தந்துட்டு இருந்தோம். பட் மக்கள் வந்து போய் ரீச் ஆகலை அப்படின்றதுனால காசை வாங்குறவன் தான் நல்ல ட்ரேடர் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அதுக்காக தான் ஸோ நம்மளும் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி ராத்திரி பகலாக முழிச்சிருந்து உங்களுக்காக வீடியோஸ் போடுறோம். பாருங்கள் நண்பர்களே, கடந்த 2 வருஷமாக உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாம் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், வியூஸ் வந்து எவ்வளோ நமக்கு வந்து தரக்கூடிய அந்த டைமுக்கு வந்து அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு இதை வந்து கொடுங்க. நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணால் தான் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஃபீட்பேக் வந்து தராமல் நீங்கள் வந்து லைக் மட்டும், வியூஸ் மட்டும் பார்க்குறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்க. உங்கள் ப்ராஃபிட்டை கொடுங்க. ஏன் ப்ராஃபிட்டை காட்டுங்க. அது உங்களோட பர்சனல். நீங்கள் காட்டுங்க, காட்டாமல் போங்க. பட் வீடியோ நல்லா இருக்கா, என்னோடய லெவல் செக்யூரிட்டாக இருக்கா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரை போய் ரீச் ஆகும். நிறைய நண்பர்கள் எல்லாம் பயனடைவாங்க. சரிங்களா? Okay guys, thanks for watching Tamil Trading Master YouTube channel. See you tomorrow. Good night.